ராவணன் கோபம் மிக பெற்று நான் அந்த ராமலக்ஷ்மணர்களை கொல்லப் போகிறேன் என்று சொல்லும்போது அகம்பனன் அவனை நோக்கி, ராமனது பராக்கிரமங்களை நேரில் கண்டவன் ஆதலால் அவற்றை ஒன்று கூட விடாமல் கூறி அந்த ராமனை அவனால் ஜெயிக்க முடியாது என்பதை திடமாக கூறி பின்னும் அவனை நோக்கி, ராமனை ஒழிக்க ஒரு சிறந்த உபாயம் கூறுகின்றேன் கேள். அவனுக்கு சமஸ்த சாமுத்ரிகா லட்சணங்களும் அமைந்த சீதை என்கிற ஓர் அழகிய மனைவி இருக்கின்றனர். நல்ல யவ்வன பருவம் வாய்ந்து சிறந்த ஆபரணங்களையும் அணிந்துள்ள அந்த சீதை இடத்தில் ராமன் மிகுந்த காமம் உடையவன். ஆகையால் நீ சீதையை பலாத்காரமாக கைப்பற்றி கொண்டு வந்து விடுவாயாயின் ராமன் அவளது பிரிவாற்றாமையால் இறந்து விடுவன். இதுவே அவனை ஒழிக்க சிறந்த உபாயமாகும் என்றனன். ராவணன், அண்ணனமே, நான் நாளை விடியற்காலையில் சென்று அவ்வழகிய சீதையை கொண்டு வருகிறேன் என்று மொழிந்து ரதத்தின் மேலேறி வேகமாக சென்று தாடகையின் புத்திரனான மாரீச்சனுடைய இருப்பிடத்தை அடைந்தனன். மாரீச்சன் ராவணனை கிரமப்படி பூஜித்து க்ஷேமம் வினவி வந்த காரியத்தை பற்றி விசாரித்தனன். ராவணன் ராமனுடைய பராக்கிரமங்களையும் அவன் ஒருவனாகவே ஜனஸ்தானத்தில் உள்ள அத்தனை ராட்சசர்களையும் மாய்த்ததையும் தான் அகம்பனனிடத்தில் கேட்டபடி கூறி தான் சீதையை அபகரித்து கொண்டு போகும் விஷயத்தில் தனக்கு சகாயமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டினன். இன்னனம் வேண்டின ராவணனை நோக்கி மாரீச்சன், எவன் சிநேகிதன் போல் மேலுக்கு தோன்றி உள்ளே உனக்கு சத்ருவாகி உன்னை கெடுக்க நினைத்து உனக்கு சீதையின் பெயரை சொல்லினன்? எவன் உன்னால் திரஸ்கரிக்கப்பட்டு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பொறுக்க முடியாதிருக்கின்றனன்? அவன் உன்னையும் ராட்சச குலங்களையும் அடியோடு பாழாக்க எண்ணியே இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி உன்னை தூண்டி இருக்க வேண்டும். அவனை உனக்கு சத்துரு என்று நினைப்பாயாக. ராவணா, சிறந்த பராக்கிரமமுடைய ராமனை யுத்தத்தில் கண்கொண்டு பார்க்கவும் முடியாது. ராட்சசர்களாகிய மிருகங்களை கொல்லும் ராமனாகிற சிம்மத்தை இப்பொழுது நீ வலுவில் சென்று சண்டைக்கு அழைத்தாயாகில் நீயும் ராட்சச கூட்டங்களும் பூண்டற்று போய் யமன் வாயில் வீழ்வீர்கள் என்பது திண்ணம். லங்கேஸ்வரனே, நீ மனத்தெளிவு பெற்று லங்கைக்கு திரும்பிச் சென்று மீளவும் இத்தகைய கலக்கம் உண்டாக பெறாமல் உன் மனைவிகளுடன் கூடி சுகமாக கிரீடித்துக் கொண்டிருப்பாயாக. ராமன் தன் மனைவியோடு காட்டில் விளையாடி கொண்டிருப்பானாக என்று சொல்லுகையில் ராவணன் கேட்டு லங்கைக்கு திரும்பிச் சென்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం